ஆனா பிஜேபியில தான் நான் தோத்தேன் அப்படின்னு அவரு வாக்குமூலம் கொடுத்தாரு. ஜெயக்குமார், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர். சோ இது கட்சிக்குள்ள பல பேருக்குள்ள அரசியல் ஒரு சில உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்சி பிடிக்கலன்னா இவங்க அதிமுக ஆட்சி பிடிக்கல. அந்த இல்ல வரேன் நான் இன்னும் முடிக்கல. நான் எப்பவுமே சுத்தி வளைச்சுதான் வருவேன், அவசரப்படாதீங்க. இப்ப இந்த மாதிரி கழகம் ஒண்ணு பிறந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருதுன்னா அடுத்து ஜெயலலிதா மாதிரியோ இல்ல அவங்கள விட பெட்டராவோ இல்ல அவங்கள விட கொஞ்சம் கம்மியாவோ ஒரு தலைவர் அங்க கட்சியில ஃபார்ம் ஆகும். அது லேடிஸா இருக்கட்டும் இல்ல ஜென்ஸா இருக்கட்டும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா திமுகவோட எதிர்ப்பு வாக்கு திமுக மேல எதிராக இருக்கிறது இந்த அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கதான் கூட்டணி ஃபார்ம் ஆகும். அவங்க பிஜேபி கூட்டணில இருந்து வெளியில வந்தா மார்க் மை வேர்ட் விடுதலை சிறுத்தை சத்தியமா இந்த பக்கம் அந்த பக்கம் தாவிடுவாங்க. கண்டிப்பா போயிடுவாங்க. ஆமாமா. ஏன்னா விடுதலை சிறுத்தை இப்ப கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க. அது ஓப்பனா திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. திமுகவோட சீட் ஷேரிங்ல கொஞ்சம் அதிருப்தி இருந்தது. அதுல கட்சியிலே இப்ப பெரிய அதிருப்தி ஆனனால முடிச்சிடறேன் விஜயகாசன், முடிச்சிடறேன் ப்ளீஸ். திருமாவளவன் அதிருப்தியில இருந்ததுனால எனக்கே சீட்டு வேணாம் போட நானே நிக்கலன்ட்டு அவர் கடைசி நேரத்துல பேக் அடிச்சிட்டாரு. ஏன்னா ஆளூர் சானவாஸ்குள்ள இங்க அவங்க கட்சிக்குள்ள சீட்டு பேரிங்க அது புது ஆளுங்க மூலமா உள்ள நிறைய பஞ்சாயத்து நடந்தாலும் அவரே நிக்கல, தொகுதியில நிக்கல, எம்பியாவே பெறுகிறார். இப்ப இந்த இடம் காலியா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற எதிர்ப்பவர்கள் எப்போதுமே கலைஞர் பீரியட்லயும் சரி ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிற பீரியட்லயும் சரி கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் தாவிக்கிட்டே இருப்பாங்க. முஸ்லீம் லீக் கட்சி, சிபிஎம், சிபிஐ, அப்புறம் விடுதலை சிறுத்தை இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் இந்த பக்கம் இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். இந்த டிசைடிங் ஃபேக்டரை நீங்க அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. அது ஓட்டிங் ஷேரிங் சீட்டு ஷேரிங் பொறுத்து இருக்கு. ஆனா இதுதான் டிசைட் பண்ணும். 2031 விஜய் எதிர்கட்சியாவது வந்துருவாரு ப்ரோ. ஏங்க நம்ம அப்துல் கலாம் நாம் ஒன்னு சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் ஆனால் பகல் கனவு காண சொல்லல. இல்ல கபிலன், இந்த 5 வருஷம் உழைக்கிறதுலதான் இருக்கு. விஜய் பிடிக்காம இருக்கலாம் ப்ரோ. ஆனா அதுக்காக நம்ம டினையும் சில ஃபேக்ட்ஸ் நம்ம டினையும் இல்ல நான் ஃபேக்ட்ஸ் நான் மறைக்கலைங்க, நான் மறுக்கல. நான் என்ன சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பிரியும். ஆனா அது ஆட்சி அமைக்கிறதுக்குலாம் உதவாது. பர்சன்டேஜஸ் என்னைக்குமே உதவாது. அது என்னைக்கு உதவுனா அடுத்து வரக்கூடிய அரசியலை பத்தி பேசுறதுக்கு இல்ல இந்த கட்சி நாளைக்கு ஏங்க ஒரு காலகட்டத்தில் தேமுதிக 9% வாங்கினுச்சு. அதுக்கு அடுத்த எல்லாரும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை மட்டும் தானே சொல்றாங்க டிவி சேனல்ஸ் எல்லாம். இல்லங்க டிவி சேனல்ஸ் எல்லாமே இல்லங்க இல்ல டிவி சேனல்ஸ் எதுக்கு கபிலன் ப்ரோ ஏடிஎம்கே புடிச்சு இப்ப இந்த எலெக்ஷன்ல எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் ஓட்ட பிரிச்சாரு. ஏடிஎம்கே போன தடவையும் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்க வேண்டியது 11 இடத்துல. அந்த ஓட்டை பிரிச்சதுனால அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. சோ அவருக்குன்னு அந்த ஓட் பெர்சன்டேஜ் ஒண்ணு இருக்குங்கறனால அந்த வேல்யூ இருக்கு. இன்னொன்னு 35% வர்றதுக்கான எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் இப்ப நீங்க சொல்லணும். 35% இருந்து 40% வர்றதுக்கான ஸ்கோப் எனக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. உடனே பூத்துக்கு 200 ஓட்டு இல்ல வரேன் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் கேளுங்க. பூத்துக்கு 200 ஓட்டு ப்ரோ. அப்படியே கணக்கு போட்டு பார்த்தோம்னா 7000 வாக்குச்சாவடிகள், அப்படியே கணக்கு போட்டோம்னா 1.5 கோடி வாக்கு ப்ரோ. அப்படியே ஈஸியா ஆட்சி அமைக்கலாம் ப்ரோ. இது ஈஸியா இருக்கும் ப்ரோ சொல்றதுக்கு. எனக்கு 35% வர்றதுக்கு 40% வர்றதுக்கான ஸ்கோப் எனக்கு ஏதோ ஒரு 4 மாவட்டத்தில் எனக்கு சொல்லிருங்க ப்ரோ. ஒண்ணு வேணாம் ப்ரோ, எனக்கு நீங்க ஒரு வில்லிவாக்கம், திருச்சி, பெரம்பூர், டி நகர், சரி பெசநகர், டி நகர், அது அவன் இவன் நிற்கிறது புசியானந்த், இன்னொன்னு சேர்த்துப்போமே ஓஆர்எஸ். ஓஆர்எஸ் சாரி அவன் ஐஆர்எஸ், அவனை ஓஆர்எஸ் தான் நான் கூப்பிடுவேன். இந்த 5 தொகுதி எடுத்துக்கோங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, இந்த 5 தொகுதி எடுத்துக்கோங்க ப்ரோ. எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோ வரும்? இந்த 5 சீட்டை ஜெயிக்கிறான்னு வச்சுப்போம். உங்க வழிக்கு நான் வரேன். இல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் அங்க எடுப்பாங்கன்னு கேக்குறீங்களா? அந்த 5 இல்ல 5த்தையும் சேர்த்தே கேக்குறேன், எத்தனை பர்சன்டேஜ் வரும் நான் கேக்குறேன். அதான் ஆவரேஜா எடுத்தா 35+ ஈஸியா எடுத்துவாங்களே ப்ரோ. விஜயகாசன் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? எத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்க? நான் 2 வருஷமா போடுறேன். உங்களுக்கு இல்ல நானும் அரசியல் கத்துக்கிட்டு தான் ப்ரோ இருக்கேன். நான் இல்ல நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கும் அரசியல் தெரியல சொல்ல, நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன நான் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டேன். ஓகே, நான் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், மக்கள் நல கூட்டணில இருந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். நான் விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணல, ஒரே தராசுல வைக்கல. நான் ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற முதல் கேள்வி, ஊடகங்கள் இங்க இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருக்கும் ஒரே கேள்வி, நான் ஊடகங்கள் போற ரூட்ல இன்ஃபுளுன்சர் போற ரூட்ல நான் போக மாட்டேன். நான் தனியா நின்று தான் யோசிப்பேன். சிம்பிள். எல்லாரும் விஜயகாந்த் முதல் தேர்தலில் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினான்னு பேசுறாங்களே, 2வது எலெக்ஷன்ல அவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினார்? யாரோ ஒருத்தரை சொல்லுங்க.
வெண்டர் எலெக்ஷன் தானே ப்ரோ வந்து ஏடிஎம்கேட சேர்ந்தாரு. இஃப் ஐ அம் நாட் ராங். அதை வந்து இத வாங்குறதுக்கு தான் நான் இப்போ இதை சொன்னேன். ஓகே. அந்த ஏடிஎம்கே சென்ட்ரல் கூட கூட்டணி எலெக்ஷன் வச்சு எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினாரு? 5% நினைக்கிறேன். 27 எம்எல்ஏ ஜெயிச்சாரு. இப்ப எனக்கு சொல்லுங்க விஜயஹாசன். ஆமா ப்ரோ, ஏன்னா அவரோட இது இல்ல வராருங்க. முத தேர்தல்ல 8% வாக்கு, ரெண்டாவது தேர்தல்ல 27 எம்எல்ஏ பெருசா இல்ல 6% வாக்கு பெருசா? இல்ல அதுக்கு தானே ப்ரோ அந்த ஓட் பெர்சன்டேஜ்னு நம்ம பேசணும். இப்ப அந்த 8% வாங்கினா இல்ல ப்ரோ, இங்க பாருங்க, மறுபடியும் அவரோட புரிஞ்சுக்கோங்க. மக்களோட பிரெயின் வாஷை நான் மறுபடியும் சொல்றேன். நான் இதுல இருந்து மாற மாட்டேன். ஒரு 10 ரூபா நோட்டை சில்லறையா மாத்தி நீங்க வந்து பர்சன்டேஜா காட்டினீங்கன்னா அது அதிகமா தான் தெரியும். சீட்டு எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காங்க நம்பிதானே ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. விஜயகாந்த் எங்களோட இல்லன்னா அந்த 10 ரூபாய் எதுக்கு நம்ம சீண்டணும்னு விட்டுருக்கலாம்ல. மக்கள் நல கூட்டணி அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது அதான் சொல்றேன். அதிமுக கூட கூட்டணி வச்சு பஞ்சாயத்து ஆச்சு. மூணாவது தடவை மக்கள் நல கூட்டணி வைக்கும் போது இந்த அம்மா கரெக்டா வைக்க வச்சு கேம் ஆனாங்கல்ல. அந்த தப்பு தான் ப்ரோ இங்க நடக்காதுன்னு நான் சொல்றேன். விஜயகாந்த் புத்திசாலி இல்லங்க, விஜயகாந்த் புத்திசாலி. சரியான ஆட்களை கூட வச்சுக்கிட்டாங்க. சரியான ஆட்களை கூட வச்சதுனாலதான் அதிமுக ஆட்சி அமைக்கும் போது மாப்பா பாண்டியன்ல இருந்து ஆரம்பிச்சு, அருண் பாண்டியன்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் இன்னைக்கு வந்து அந்த அதிமுக அமைச்சரா இருந்தான். எங்க நீங்க தாவைக்கல இருந்து ஒரு 2 பேர், இவன் புத்திசாலிப்பா, இவன் அமைச்சரா வச்சா செம்மையா இருக்கும். எங்க சொல்லுங்க, ஜெயலலிதா அவ்வளவு முட்டாளா? மாப்பா பாண்டியனை கூட்டு வந்து அமைச்சர் பதவியில கொடுக்கறதுக்கு அந்த ஆள் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆளை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலி ரொம்ப வெல் எஜுகேட்டட், ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரியான எஜுகேஷன். விஜயகாந்த் வச்ச ஆட்கள் எல்லாம் சரியான ஆளுங்க. 27 பேர் சும்மாலாம் இருந்தாமா? ஏங்க எத்தனை பேர் திமுக போனா, எத்தனை பேர் அதிமுக போனா நீங்க பாருங்க. 27 எம்எல்ஏ ஜெயிச்சாருங்க. நம்ம ஒரு ஃபேக்ட் ஒன்று ஒத்துக்கணும் விஜயஹாசன். மறுபடியும் சொல்றேன், பர்சன்டேஜஸ் வச்சு நம்பி ஏமாறாதீங்க. பர்சன்டேஜ் வில் நாட் ஹெல்ப் ஃபார் எலெக்ஷன்ஸ். அது எந்த எலெக்ஷனுக்கு பயன்படும்னா, கடந்த தேர்தல் இத்தனை சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க, இந்த தேர்தல் எத்தனை சதவீதம் வாங்குவாங்க. 2 எலெக்ஷன் தாங்க. 2 எலெக்ஷனுக்கு மட்டும்தான் விஜயகாந்த் மேல பயங்கரமான விஜயகாந்த் கட்சி மேல எதிர்பார்ப்பு வந்துச்சு. 3ஆவது தடவை மக்கள் நல கூட்டணின்னு வைக்கும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. லைவா நான் இங்க அப்ப சோசியல் மீடியா, ட்விட்டர் இருந்தது, ஃபேஸ்புக் இருந்து, எல்லாமே இருந்து. ஏன்னா விஜயகாந்த் தனியா பெர்சன்டேஜ் எடுத்தது 8%, 6% நீங்களே சொல்றீங்க ப்ரோ. ஆனா இப்ப நான் சொல்றது இங்க சோலவா விஜயே இப்ப இங்க ஒரு 20% எடுத்தா அதுக்கப்புறம் வர ஆட் ஆன் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன ஆட் ஆன் வேல்யூ? இல்ல அதுக்கப்புறம் இப்ப காங்கிரஸோ இல்ல வந்து விசிகோ அப்ப கூட்டணிக்கு போவான்றீங்க, கரெக்டா? கண்டிப்பா ப்ரோ. கூட்டணி அப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடிய விஜய், அப்ப தமிழ் தேசியம் கொள்கையா வச்சிருக்கிற விஜய் வந்து இனப்படுகொலை நடந்த விஷயத்துல காங்கிரஸ் உதவியா இருந்தது. அப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாரு நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டா? அப்படி இல்ல ப்ரோ, அது சில விஷயங்கள் இப்ப நான் சொன்னது ஒரு பாயிண்ட் மட்டும்தான். அஜித் ஒரு நிமிஷம். இல்ல விஜயஹாசன், இந்த பாயிண்ட் என்னன்னா, இங்க நீங்க இவங்க கூட கூட்டணி வச்சீங்கன்னா, பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சங்கின்னு இந்த பக்கம் போட்டுருவாங்க. நீங்க இந்த பக்கம் நீங்க காங்கிரஸ் கூட போனீங்கன்னா, விஜய்க்கு சொல்றேன், விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாப்பலனா இனப்படுகொலை தமிழர்கள் படுகொலைன்னு அந்த பக்கம் போயிடும். எப்படி ஆனாலும் திமுக அதிமுக கேம் சக்சஸ் தான். இங்க பாருங்க, இல்ல ப்ரோ, என்னைக்குமே மன்னிக்க முடியாத தப்பு தான் காங்கிரஸ் பண்ணது. ஆனா மக்கள் இன்னமும் காங்கிரஸும் டிஎம்கே இருந்தாதான் நாங்க ஓட்டு போடுவோம். தமிழ் தேசியம் இருக்கிற வரைக்கும், தமிழ் இல்ல இந்த ஈழத்தமிழர், இந்த தமிழ் தேசியம், சீமானு இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழ் பற்றாளர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன் அதிமுக தான் இருக்கிறாங்க தமிழ் பற்றாளர்கள் இல்லையா? திமுக தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து விட்டுவாங்களா? திமுக பேச முடியாது, ஆனா அதிமுக காரங்க பேச முடியும். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இல்ல அதுதான் ப்ரோ சொல்றேன். இவ்வளவு பழம்பெரும் கட்சிகளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும்போது விஜய் கொஞ்சம் நாய்ஸா இருக்கு குரு, நாய்ஸா இருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு. இல்ல கொஞ்சம் பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் பாருங்க. இல்ல நீங்க அந்த 1.5 கோடி சொன்னீங்க இல்லீங்களா? 7,000 into 200 14 லட்சம் தாங்க வரும். 1.5 கோடி வராது. அது மட்டும் சொல்லலாம்னு வந்தேன். இல்ல நான் சொன்னது வந்து எதுனா, இவரு அந்த நேஷனல் சேனல்ல ஒரு பத்திரிகையாளர் இருப்பான், அந்த ஆள் தாடி வச்சிருப்பான், முஸ்லீம். அந்த ஆள் வந்து இந்தியா டுடே இதுல எல்லாம் வந்து ஆங்கரா இருந்திருக்கிறாப்ல. இப்ப டிபேட் எல்லாம் கலந்துக்கிறாப்ல, விஜய்க்கு முட்டு கொடுக்கறது மட்டும். மேட்டர் என்னன்னா, சபீர் அகமது அந்த வெங்காயம் தான். அது என்ன பண்ணி விடுதுன்னா,
பூத்துக்கு வந்து 7000 வாக்குச்சாவடி, இந்த தடவை 1000 வாக்குச்சாவடி அதிகப்படுத்தினாங்க. பூத்துக்கு வந்து 200 ஓட்டுன்னா அப்படியே கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1.25 கோடிங்க, ஈஸியா 35%. நல்லா இருக்குங்க. கபிலன் ப்ரோ, வாயில் அப்படியே வடை அந்த அப்படின்னு அது சொன்னா நல்லா இருக்கு. அது யார் சொல்லி கொடுத்து சொல்லுவான்னு அது நினைக்கிறீங்க? இல்ல அதுதாங்க இல்ல, அந்த ஒரு எலெக்ஷன் நிமிஷம் அஜித் டைம்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு அஜித் ப்ரோ, ஒரு நிமிஷம். அஜித் ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் லெட் மீ ஃபினிஷ். விஜயஹாசன் இந்த ஒரு நேரட்டிவ் ஒருத்தர் சொல்லுவாரு, அந்த நேரட்டிவ் எடுத்துட்டு வந்து பத்திரிகையாளர் என்ன பண்ணுவானா, ஆப்போசிட்ல மத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்கறது. இப்ப கோடீஸ்வரன், ஐயனாரு, இவங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்கறது. இப்ப என்ன ஆகும்னா, இந்த நேரட்டிவ் அப்படியே மத்தவங்க ஃபாலோ பண்றது. ஏங்க இப்ப சீட்டுக்கு வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் கட்சியினர் இப்ப சீட்டுக்கு வரல, ஆளுங்கட்சி ஆகிறதுக்குலாம் இங்க வரல. இப்ப என்னன்னா பர்சன்டேஜஸ். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முதல் மாநாடு போதே நான் பக்கமா பேசினேன், நல்லா கவனிச்சிங்க. இங்க ஆளுங்கட்சி பிடிக்கிறதுக்கு போட்டி கிடையாது, எதிர்கட்சி வர்றதுக்கு தான் இங்க போட்டியே நடக்குது அப்படின்றத மேட்டர் நான் சொன்னேன். அவன் அடி போடுறது இங்க மேட்டர் என்ன தெரியுங்களா? 3 கட்சி விஜய் காப்பாத்தி விட்டுச்சு ஆரம்பத்துல. அது அவங்க ஏன்டா நம்ம காப்பாற்றணும்னு இன்னைக்கு அவங்க வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு வருத்தப்படுறாங்க, நாளைக்கு மே 4 போல இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. எந்த விஷயத்துலனா, கரூர் மேட்டர்ல விஜய் காப்பாத்தி விட்டு, திமுக செஞ்ச தப்பு அவன் மேல எஃப்ஐஆர் போடாம விட்டது. அதிமுக செஞ்ச தப்பு அன்னைக்கு சட்டசபையில விஜய்க்கு வக்காலத்து வாங்கி அன்னைக்கு சட்டசபையில பேசினது. பிஜேபி தப்பு இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம அவன் மேல வந்து இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம பிஜேபி விட்டு வச்சிருக்கு. இது 3ம் எங்க பிரதிபலிக்கும்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை வச்சு செய்வாங்க. நீங்க ஒண்ணு மறந்துடுறீங்க, பர்சன்டேஜஸ் ஆட்சி பிடிக்காதுங்க, சீட்டு தான். இங்க சில்வர் மெடலுக்கும் பிரான்ஸ் மெடலுக்கும் இங்க வேல்யூ மேட்டர் கிடையாது. கோல்டு மெடலுக்கு மட்டும்தான். ஜெயிச்சா திமுக, இல்லனா அதிமுக. பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த சிம்பிளையாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி கொடுக்குது இல்ல, அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு அந்த பர்சன்டேஜ் தானே உதவுது. இப்ப வந்து மறுபடியும் இப்ப 2% இல்ல 1% எடுத்திருந்தா இன்னத்துக்கு அவங்களுக்கு விசில் அடுத்த தேர்தலில் கிடைச்சிருக்குமானா கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப அந்த 20% அவங்க வச்சு இப்ப அவங்க அதை ப்ரூவ் பண்ணலாம். இல்ல நாங்களும் இனிமேல் வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி தான்ங்கிறத யாருகிட்ட ப்ராபகண்டா பண்ண முடியும்? இல்ல என்ன அவங்க சொல்லுங்க. இவன் பர்சன்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு திமுக, காங்கிரஸ், பிஜேபி என்ன ஒண்ணு சொல்லுங்க. இவன் வந்து இப்போ எத்தனை பர்சன்டேஜ், நீங்க சொல்லுங்க, டிவிக்கு எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவான்? இல்ல ஆனா நீங்க எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. எனக்கு அரசியல் தெரியாது, நான் வந்து ஒப்பீனியன் தான் சொல்றேன். நீங்க இல்ல எனக்கும் தெரியாது, சொல்லுங்க. ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒப்பீனியன் தான் சொல்றோம். ஆனா நீங்க சொல்லுங்க, எனக்கு அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா காங்கிரஸோ விசிகாவோ விஜயை நோக்கி போகாதுங்கிறது ஏதாவது நிச்சயம் இருக்கா? இந்த தடவை திமுக ஜெயிச்சதுன்னா, என்னுடைய அசம்ஷன் சொல்லிடுறேன், இந்த தடவை திமுக ஜெயிச்சதுன்னா அடுத்த தடவை அதிமுக தான் ஜெயிக்கும். இந்த தடவை அதிமுக ஜெயிச்சதுன்னா அடுத்த தடவை திமுக ஜெயிக்கும். இப்படிதான் நடக்கும். எந்த காலகட்டத்திலுமே இங்க திமுக அதிமுக மாற்று. நீங்க நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொல்றீங்களா? ஆமா சென்ட்ரலுக்கு முதல்ல நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலை முடிப்போங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாள் இருக்கு. என்ன, நான் ஒண்ணு சொல்றேன், இட்ஸ் டூ ஏர்லி டு டோன்ட் ஜட்ஜ் பை புக் கவர் அப்படின்ற மாதிரி தான். இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் நாடாளுமன்ற. அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். அப்ப விஜயும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஏங்க அவனுக்கு உள்ளூர் அரசியலே தெரியலங்க. அவனுக்கு எங்க நேஷனல் பாலிடிக்ஸ் எங்கங்க தெரிய போகுது? அவன் மணிப்பூர்ல 3 பேர் செத்தாங்க. இருங்க, முந்தானத்து மணிப்பூர்ல 3 பேர். விஜயஹாசன் ஒரு விஷயம் நான் பேசுற கேளுங்களா விஜயஹாசன்? ஏன் நீங்க பேசுற நான் கேக்குறேன், நான் பேசுற கேளுங்க. பாயிண்ட் முடிக்க விடுங்க. எங்க மணிப்பூர்ல முந்தானத்து 3 பேர் செத்தாங்க. எங்க விஜய் ஏதாவது அறிக்கை இல்ல, ஏதாவது கண்டனம் இல்ல, ஏதாவது அதை பத்தி பேசினானா? ஏங்க நம்ம பேசுறது நேஷனல், நீங்க பேசுறது நேஷனல் பாலிடிக்ஸ். இங்க இருக்கிற திமுக அதிமுகவே நேஷனல் பாலிடிக்ஸ் பெருசா அவங்க கவனம் அந்த பக்கம் போவாது. அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல மட்டும் மிஞ்சி போனா இந்தியாவே எல்லா ஸ்டேட்ஸும் கவர் பண்ற மாதிரியான ஏதாவது பெருசா நடந்தாதான் அதுல அவங்க கருத்தை சொல்லுவாங்க. மற்றபடி நேஷனல் மீடியா சேனல்ல போய் உட்காந்து நீங்க திமுகவும் அதிமுக இருக்கிற இந்த பக்கம் கோவை சத்தியனும், இந்த பக்கம் வந்து திமுக இருந்து என்ன சரவணனா லாயரு 2 பேர் போய் உட்காந்துருவாங்க. ஏங்க நீங்க இங்க இருந்து யார் அனுப்பிங்க? ஃபிலிக்ஸ் அனுப்புவீங்களா? இல்ல கபிலன், யாருமே கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வந்து கோவை சத்தியனோ சரவணனே வச்சிருக்கல. இப்ப கோவை சத்தியனுக்கு அரசியல் தெரியும். நான் இப்பயும் சொல்றேன், கோவை சத்தியனோட அரசியலை நம்ம சாதாரணமா இட போடுறோம். அந்த ஆளுக்கு அரசியல் தெரியும். அந்த ஆளு கையில டேட்டாவோட வச்சு அடிப்பாங்க. அதான் சொல்றேன். இப்ப கோவை சத்தியனோ சரவணனோ ஒரு 50 வருஷம் ஆன கட்சியிலையும் 75 வருஷம் ஆன கட்சியிலையும் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல புரியுதா விஜயஹாசன் உங்களுக்கு? இப்ப நீங்க இந்த 2 வருஷம் அரசியல, இந்த 3 வருஷம் டிவிக்கோட அரசியல பாத்தீங்கல்ல, பாத்திருப்பீங்க. இல்ல கத்துப்பான்றது இருக்கட்டும். இல்ல நான் சொல்ல வர்றதை கேளுங்களேன் ஐயா, நான் சொல்ல வர்றதை கேளுங்களேன். இந்த 3 வருஷம் டிவிக்கோட அரசியல பாத்தீங்களா? பாத்துங்க. எங்கேயாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சா? என்னடா அது திமுக ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி ஆடுதா, அதிமுக ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி இவனுங்களை அடிக்குதா? எங்கேயாச்சும் டவுட் வந்துச்சா? இல்ல. 2 கட்சியும் ஃபுல் ஃபோர்ஸோட இறங்கி டிவிக்கு அடிக்குதா? இல்ல, அடிக்கல.
இதுதான் 2 பேருமே அவாய்ட் தான் பண்ணாங்க. இக்னோர் தான் பண்ணாங்க. கேட்டா அவங்க சொல்ற பதில் நம்ம ஏன் பெரிய ஆளாக்கி விடணும், இவ்வளவுதான் அவங்க சைட்ல இருந்து. மிஞ்ச போனா இவ்வளவுதான் பதில் வரும் ஹை லெவல்ல இருந்து. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, திமுக அதிமுக அரசியல 50 வருஷம் இங்க எல்லாம் பார்த்துருக்குறாங்க. எவ்வளவு டீசெண்டா பண்ண முடியுமோ அவ்வளவு டீசெண்டா பண்ணுவாங்க, எவ்வளவு இன்டீசெண்டா பண்ணுமோ அந்த லெவலுக்கு தர்ற லோக்கல்ல இறங்கி அடிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இங்க விஜய் விஷயத்துல அவங்க சும்மா டீசெண்டா கேம் ஆடுறாங்க. ஏன்னா புது வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் ஓட்டுருக்கு. அது வந்து நம்ம மேல எதிர்ப்பு ஏதோ வரக்கூடாது, ஒருத்தன் உள்ள வந்துட்டான்னு அவனை ஏதோ காரணத்தோடு அடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா சரியான வாய்ப்பு கிடைச்சது கரூர் மேட்ரு. அதுல எல்லா கட்சியும் கோட்டை விட்டாங்க. எல்லா கட்சியும் கோட்டை தான் விட்டாங்க. விஜய் சேவ் பண்றதுக்கான வேலையை தான் எல்லாம் பார்த்தாங்க. அது உண்மை. அதோட பிரதிபலிப்பு இப்ப அவங்க இப்பயும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அதை உணர்ந்து அவன் மேல ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கல. தேர்தல் ஆணையம் பாருங்க, புறாவை பறக்க விட்டீங்க. இப்படிதான் ஜெயலலிதா அந்த அம்மா புறாவை பறக்க விட்டாங்க. அப்ப வந்து போட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போட்டாங்க, வந்து தேர்தலில் வந்து இது பறக்கக்கூடாது, உயிரினங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்ப போட்டாங்க சட்டம். எப்ப அந்த அம்மா முதல்ல எலெக்ஷன்ல நிற்கும் போது. இப்ப விஜய்க்கு புறா பறக்க விடுறான், தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கல, எந்த வழக்கும் பதிவு செய்யல, கண்டனம் தெரிவிக்குது பீட்டா அமைப்பு. ஓகேவா? ரெண்டாவது, குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இங்க சட்டங்கள் இருக்கு. ஆனா அப்படி குழந்தைங்களை பயன்படுத்தி இன்னும் வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் பேக்கப் பண்ணுதுன்னு அர்த்தம் விஜய்க்கு. ஏங்க, விஜயகாந்த் முரசு சின்னம் கேட்கும் போது கேட்காம டக்குன்னு சரி கேட்ட உடனே கொடுக்காம கோர்ட்டுக்கு போய் தான் இருந்தாலும் முரசு சின்னத்தை வாங்கினாப்ல. விஜய்க்கு அப்படி இல்லையே, கேட்ட உடனே கிடைக்குது, சொன்ன உடனே அதிகாரி மாற்றாங்க. எப்படி இந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா? இட்ஸ் அ பாலிடிக்ஸ் விஜயஹாசன், ட்ரஸ்ட் மீ. 2 கட்சி, எனக்கு அரசியல் தெரியாது, ஏதோ என்ன அளவுக்கு தெரிஞ்சு சொல்றேன். 2 கட்சியும் விஜய் பிடிக்குதோ இல்லையோ விஜய் கபிலன், எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஒரு ஸ்ட்ராங்கா ஒன்று வந்தே ஆகணும். ஏன்னா நான் அது விஜயா இருக்கிறது வாய்ப்பு கிடையாதுங்க. அது விஜயா இல்ல என்ன கேட்டா நான் 2 ஆப்ஷனா உங்களுக்கு சொல்லிடுறேன். அது விஜயா இருக்க மாட்டான், விஜயா இருக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா அவன்கிட்ட ஸ்ட்ராங்கான கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அரசியல் புரிதல் அவனுக்கே இல்லை, அவன் கட்சியில எவனுக்குமே இல்லை. ஓகேவா? நாம் தமிழர் வந்தா கூட நான் ஒத்துக்கிறேன். இங்க நான் நாம் தமிழர் இல்ல திமுக அதிமுக முட்டு கொடுக்க வரல. நீங்க எப்படி திமுக கட்சி கொள்கை கோட்பாடு, அதிமுக எப்படி கட்சி கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கோ, ஒரு வரைமுறை இருக்கோ, ஒரு அரசியல் தெரியுதோ. லெட் மீ ஃபினிஷ் விஜயஹாசன். எப்படி இந்த 2 கட்சிக்கு ஸ்ட்ராங்கான கட்சி கொள்கைகள் கோட்பாடு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அந்த ஆள் வச்சிருக்கான். இந்த 3 கட்சி ஸ்ட்ராங்கான கட்சி நான் ஒத்துப்பேன். விஜய் எல்லாம் நான் ஒரு பொருட்டை எடுத்துக்க மாட்டேன். காரணம் இது வந்து இவன் இன்ட்ராடே, உங்களுக்கு சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன், விஜய் கட்சி வந்து இன்ட்ராடே மாதிரி, ஒரு நாள்ல வாங்கி ஒரு நாள்ல வித்தரலாம். இங்க இருக்கிற கட்சிகள் இருக்கு இல்லையா, திமுக அதிமுக நாம் தமிழர் சிபிஎம் விடுதலை சிறுத்தை பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் கமாடிட்டி மாதிரி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம். இவங்கலாம் நீங்க எவ்வளவு தேய்ச்சாலும் அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, வந்துங்கன்னே இருப்பானுங்க. இல்லை கபிலன், நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க அந்த கரூர் இஷ்யூ. இப்போ நான் அந்த மாதிரி வந்து இப்போ எல்லா ஆட்சிலையும் இப்போ நடந்திருக்குல்ல. இப்போ வந்து இப்போ டிஎம்கேன்னு பார்த்தா கள்ளசாராயம், அதே மாதிரி தூத்துக்குடி இஷ்யூ ஏடிஎம்கே இதில் இப்போ அதுவும் யாருமே பெருசு பண்ணாமல் அப்படியே தான் விட்டுட்டாங்க. தூத்துக்குடியில் எத்தனை பேர் செத்தான்? தூத்துக்குடியில் எத்தனை பேர் செத்தான்? 13 பேர்னு நினைக்கிறேன் ப்ரோ. கள்ளசாராயத்தில் எத்தனை பேர் செத்தான்? 50 பேருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 50 பேரா? 22 பேரு. சரி, ஆமா 22 ப்ரோ. இல்ல ப்ரோ 22 பெருசா 13 பெருசா? இல்ல உங்களுக்கே கேக்குறேன், 22 பெருசா 13 பெருசா 53 பெருசா? இல்ல ப்ரோ, உயிர் தானே ப்ரோ எப்பயுமே அல்டிமேட்டா பெருசு. உயிர் தான் ப்ரோ. அதே கள்ளசாராயம் சாப்பிட்டு உயிரிழந்தவங்களை நேர்ல போய் ஹாஸ்பிட்டல் பார்த்தது இதே விஜய் தானே. ஆமாமா, அது கண்டிப்பா ப்ரோ. இது அப்புறம் மக்கள் பார்த்து கேட்பானா கேட்க மாட்டானா? மக்கள் கேட்பானா கேட்க மாட்டானா? இல்ல அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க ப்ரோ. அதுக்கெல்லாம் அவர் ஆன்சரபிள் தான். அதெல்லாம் நான் வந்து எல்லாத்துக்கும் அவர் கரெக்ட் நான் சொல்ல வரல. எல்லாருமே தப்பு பண்றதுதான், எல்லாமே அது வந்து கத்துக்கிறது தான். இது வந்து பெரிய தப்பா அதை கத்துப்பாரு அவரும். அதுக்கப்புறம் அவரும் மாத்திக்கிட்டாரு. இப்ப எல்லாத்தையும் இப்ப ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்த ப்ரொடெக்ஷன் நீங்க பாத்தீங்க, அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த ப்ரொடெக்ஷன் நீங்களே பாத்தீங்க. ஏங்க பச்சையா சொல்லணும்னா சென்ட்ரல்ல அவங்க பேக்கப் பண்றாங்க. காரணம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலில் அவன் நம்ம பக்கம் வருவான் அப்படின்ட்டு நம்ம கூட கூட்டணி வைப்பான அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கையில வச்சுக்கிட்டு பிஜேபி அதிமுக டிவிக்கு வச்சு கூட்டணி வச்சு, அதனாலதான் அவன் கடைசி நாள்ல கூட அவன் பிரச்சாரம் பண்ணும்போது கூட எடப்பாடின்னு வாயில பேர் வரல. வந்துச்சா? இல்ல வரல. ஏன் வரல? சேலம் சொன்னாரு. சேலம்னு சொல்லி விட்டுட்டாரு. சேலம் எடப்பாடி தொகுதி தான் சொன்னா, எடப்பாடி பேருன்னு சொல்லல. எங்க சொல்லி காட்ட சொல்லுங்க எடப்பாடின்னு. ஏன் ரெண்டாவது எடப்பாடியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க எல்லாரும். அதுவும் ஒண்ணு இருக்கு.
இல்ல எடப்பாடி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா எனக்கு இந்த எங்கேயோ ஒரு எலெக்ஷன்ல நிறைய இடத்துல பேர் வந்து ஒரு சொன்னாங்க, சர்ஜ் அந்த வந்துச்சு எலெக்ஷன்ல இருந்துச்சு. அதிகமா உழைச்சது 2 கட்சி தான். அது ஒண்ணு. அது சொன்னா கடிக்க வருவாங்க திமுக காரங்க. பட் இதான் ஃபேக்ட். களத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு இறங்கி வேலை பார்த்து கொஞ்சம் உழைச்சது, இல்ல பணம் செலவு பண்ணது எதுவாக இருந்தாலும் அதிமுக ஹெவியா பண்ணாங்க. அது ஒண்ணு, உழைச்சதும் சரி. 2வது வெயில நின்று பிரச்சாரம் பண்ணது இந்த பக்கம் நாம் தமிழர், அது ஒரு ஒரிஜினல். திமுக உழைக்கல இல்லை, ஆனா அவங்களுடைய ஃபுல் கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி வீரியமா இறங்கி அடிப்பாங்க. இந்த தடவை அது கம்மியா இருந்தது. கண்டிப்பா. ஆனா அதுல நீங்க குளிர் கொள்கைன்னு காயணும் இல்ல சொல்லும்போது அத பார்த்துட்டு இவ்வளவுதான் திமுக அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, டிவிகே காரங்க அப்படி நினைச்சாங்கன்னா தப்பு கணக்கு போடுறேன். அரசியல்ல நல்லா புரிஞ்சுங்க, தப்பு கணக்கு போட்டோம்னா அது அடுத்த 5 வருஷம் வரைக்கும் அடிச்சு தூக்கும். ஏன் 10 வருஷம் கூட அடிச்சு தூக்கும். டிவிக்கு பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜஸ்லாம் இங்க மேட்டர் கிடையாதுங்க. இவனுங்க ஆரம்பத்துல சீட்டு கணக்குன்னானுங்க 175, 180, 150ல இருந்து 160 தொகுதி கன்ஃபார்மா அடிச்சிருவோம். இப்படிதான் இவனுங்க டேக்கிள் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப நீங்க கடந்த ஒரு வாரமா பாருங்க, கடந்த ஒரு மாசமா நீங்க பாத்தீங்கன்னா அவனுங்க பர்சன்டேஜுக்கு மாறிட்டானுங்க. ஏன் ஏங்க சீட்டு தானங்க இங்க பேசிட்டு ஆட்சி பிடிக்கிறது தானங்க சொன்னானுங்க. கன்ஃபார்மா கான்பிடென்டா இருங்க, நம்ம தான் ஆட்சி பிடிக்கும், திமுக தோக்கும் சொன்னானா ஆனா இல்லையா? நீங்க என்ன கப்ளின் சொல்றீங்க? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாங்கன்னு பாத்தீங்களா, நினைக்கிறீங்க? நீங்களே இப்ப எங்க 150ல இருந்து 160ல இருந்து வந்து கடைசியில ஒரு தொகுதி வந்துட்டீங்க. பாத்தீங்களா, நீங்க வர தொகுதி இல்ல நான் பெரம்பூர்ல விஜய். உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க கப்ளன். வர்றது நான் எங்க சொல்ல வர்றீங்கன்னா, பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பானா தோப்பானா, திருச்சியில விஜய் ஜெயிப்பானா தோப்பானா, இதானே? திருச்சியில இல்ல சத்தியமா இல்ல நீங்க தோத்துருவான். அந்த 2 சீட்ட விட்டுருங்க. பெரம்பூரையும், திருச்சி ஈஸ்டையும் விட்டுருங்க. அவன் அந்த 2 தொகுதிய பல விட்டு வேற தொகுதிகள்ல ஏதாவது தொகுதியில ஜெயிப்பாங்கன்னு ஒரு நினைக்கிறீங்களா? மேட்ரு ஒண்ணு இருக்கு விஜயகாசன். உங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்படி பதில் சொல்றேன், அதான் கரெக்டா இருக்கும். இங்க ஊடகங்கள்ல விவாதங்கள் என்ன, திமுக காசு கொடுத்துச்சு, அதிமுக காசு கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. தாவக காசு கொடுக்கல. கண்டிப்பா குடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை முக்காவாசி ஏன் ஊடகங்கள்ல எக்ஸ்எம்எல்ஏ தானே பேசல? வாங்கி அதை அந்த ஏன் கட்சியில ஊடகங்கள்ல சேர்த்தாங்க. பேசல? அதை ஏன் ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள் ஏன் பேசல? ஏன் பேச மறுக்கிறாங்க? டிவிக்கே காசு, ஓட்டுக்கு காசு கொடுக்குது. வில்லிவாக்கத்துல இவன் ஆதவ அர்ஜுனா 1000 ரூபாய் கொடுத்தானா இல்லையா? கொடுக்கலன்னு சொல்லுங்க. வில்லிவாக்கத்துல இருக்கிறவனுங்கள, வில்லிவாக்கத்துல இருக்கிறவங்க 1000 ரூபாய் டிவிக்கே காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க. டி நகர்ல இங்க புசியானந்த் காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க. பெரம்பூர்ல விஜய் காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க. அது யார் காசு முத கொண்டு சொல்லட்டுமா? எங்க தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. ஏங்க பச்சை குழந்தைய வச்சு ப்ராபகண்டா பண்ணி ஒருத்தன் வந்து இப்ப பிரச்சாரம் பண்றான். அதை இமிடியேட்டா பார்த்து ஸ்டாப் பண்ணி இமிடியேட்டா வழக்கு பதிவு பண்ணி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்கணும். இல்ல தகுதி நீக்கம் பண்ணிருக்கணும். பண்ணாங்களா? பண்ணல. ஏன் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறீங்க இவங்களுக்கு மட்டும்? இதையே திமுகவும் அதிமுக இருக்கிற முதலமைச்சர், கட்சி பொதுச் செயலாளர்களோ, இல்ல இந்த பக்கம் ஸ்டாலினோ, இல்ல இந்த பக்கம் எடப்பாடியோ, குழந்தைங்களை நீங்க போய் உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, காது கிட்ட போய் அப்படி கத்தி இந்த மாதிரி வந்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, இங்க இருக்கிற கட்சிகளோ, இங்க இருக்கிற தேர்தல் அதிகாரியோ சும்மா வேடிக்கை பார்த்திருப்பாங்களா? ஆனா அதத்தானே ப்ரோ இன்டைரக்டா பண்ணாங்க. இப்ப வந்து இந்த சம்மர் இதுக்கு தரேன்னு சொல்லிட்டு, இந்த கோடைக்கால இதுன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் கிட்ட தந்தாங்க. விஜய் அப்புறம் இந்த லேப்டாப் விஜய் என்ன கடைசி தந்தாரு? வருஷம் கொடுத்தாங்க. விஜய் அதுக்கு முன்னாடி 2500 ரூபாய் கொடுத்தாரு. அது எந்த கணக்குல வருது? விஜய் எங்க ப்ரோ 2500 ரூபாய் பசங்களுக்கு கொடுத்தாரு? 10வது படிக்கிற பசங்களுக்கு, 12வது படிக்கிற பசங்களுக்கு 2500 ரூபாய் கணக்கு வந்துச்சு. அது எந்த கணக்குல வருது? ப்ரோ அதுதான் வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எந்த கணக்கு தான் வருஷம்? எத்தனை கான்செப்ட் வருஷமா பண்ணாரு எனக்கு. சார் எத்தனை வருஷமா பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து. கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சது? 2 வருஷம். வருஷம் 5000 ரூபாய், 2வது வருஷம் 2500 ரூபாய். 10வது படிக்கிற பசங்களுக்கும் 12வது படிக்கிற பசங்களுக்கும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 2026ல அவன் வயசு என்ன சொல்லுங்க? 2022ல அவன் வயசு என்ன? 2026ல அவன் வயசு என்ன? ஆமா ப்ரோ, சரி நீங்க இப்படியே வச்சுக்கோங்க. அவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாரு. திமுக காசு கொடுக்குது அப்படின்னா இங்க பாருங்க. இல்ல அப்ப அதுதான் கபிலன் சொல்றேன். அப்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டா தானே போயிருது அது. அதுல குறை சொல்றதுக்கு 2 பேர் மேலயுமே இது எதுவுமே இல்லல்ல. அவங்களும் குடுக்குறாங்க, இவரும் குடுக்குறாரு. அப்ப அப்படித்தானே? இந்த பாயிண்ட புடிச்சுட்டு அப்படியே தவிர்றது. அவங்களும் தராங்க, நாங்களும் தரோம். அவங்க பண்றாங்க, நாங்களும் பண்றோம். இல்ல ப்ரோ, நான் சொல்றது அவங்க அதே தப்பு தான் அவங்களும் பண்றாங்க. இவரும் அதே தப்பு தான் பண்றாரு. சரி, அப்ப அதுல எதுவுமே யாருமே கரெக்ட்னு இத சொல்ல முடியாது. அதுக்கு சொல்றேன் ப்ரோ. கேக்குது ப்ரோ. இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சீட்டு ஜெயிக்க மாட்டாங்கன்னு கன்ஃபார்மா இங்க விஜய் ஃபேன்ஸுக்கு, விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு, ஏன் விஜய்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ அப்ப அவங்க ஆடுற கேம் என்னன்னா பர்சன்டேஜஸ். அதாவது மச்சான் எந்த சீட்டு சீட்டுமே முடிஞ்சு ஜெயிக்க போச்சு, மாட்டாங்க. பர்சன்டேஜஸ். நம்ம இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டோம், நம்ம இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிருவோம், 20% வாங்கிருவோம், 30% வாங்கிறோம். 30% வாங்கினீங்கன்னா நீங்க எதிர்கட்சி. அப்ப அதிமுக என்ன சொம்பையா? இன்னொரு ரஜினிகாந்த் இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ எங்க மாவட்டத்துல சேலம், நான் வந்து வடக்கு தமிழ்நாடு,
சேலத்துக்கு அடுத்து வடக்கு தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் விஜய் அவர்களுக்கு நல்ல கலெக்ஷன் இருக்கும். தேட்டர் ரிலீஸும் கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ் இங்க அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணாங்க, கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க விஜயகாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எங்க மாவட்டத்துல இருக்க 6 தொகுதியில ஒரு தொகுதியில கூட அவங்க கொடுக்கல. எல்லாமே கொடுத்தா ஏடிஎம்கேல இருந்து கட்சி தவறவங்களுக்கு மட்டும் தான் சீட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது இவங்க இதை எப்படி டைஜஸ்ட் பண்றாங்க, அது என்ன பேசிஸ்ல இவங்க இது பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா அவர்கிட்ட இருந்து? என்ன கேக்குறீங்களா இல்ல விஜயஹாசனை கேக்குறீங்களா? விஜயஹாசன் தான் கேக்குறேன். அவரைத்தான் கேக்குறாரு, உழைச்சவனுக்கு சீட்டு கொடுக்காம இது பண்றீங்களே. சரி, விஜயஹாசன் சொல்லுங்க. 10 வருஷமா மன்றத்துல வேலை செஞ்சு கட்சி ஆரம்பிக்கும் போது மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னால இருந்தே மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வேலை பார்த்துருக்கான். கரெக்டா? விஜய் கட்சியில அவன் ஒரு ஓட் பேங்க் வாங்கி வச்சிருப்பான்ல, கண்டிப்பா ப்ரோ. அவனுக்கு ஓட்டு போடுவான்ல, இல்ல திடீர்னு நேத்து வந்தவனுக்கு கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுத்தோன்னே அவனுக்கு ஓட்டு போடுவானுங்களா? இல்ல ப்ரோ, அவங்களாம் அந்த ஓட்டை வாங்கணும் தானே ப்ரோ பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா அங்க செல்வாக்கு உள்ளவருக்கு அந்த நான் சொல்றது மக்கள் நல. இங்க பாருங்க, உங்களுடைய மனநிலையில மக்களுடைய மனநிலையில இருந்து நீங்க எனக்கு சொல்லுங்க. இல்ல அவங்க தலைவருக்குன்னு வேலை பார்த்திருந்தாங்கன்னா அதை ஏத்திருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு